சூளாமணி ஐஞ்சிறுகாப்பிய தொகுதியில் சூளாமணி பெருங்காப்பிய இலக்கணங்கள் பொருந்தி இருப்பினும் என்ன காரணத்தினால் சிறுகாப்பிய பிரிவில் சேர்த்து வழங்கினார்கள் என்று தெரியவில்லை. சூளாமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. சீர்மை பொருந்திய சூளாமணியை பற்றிய சில செய்திகளையும் அது சமண சமய கருத்துக்களை கதையின் ஊடே சொல்லி செல்வதையும் காண முற்படுவோம். சூளாமணி காப்பியத்தை இயற்றியவர் தோளாமொழி தேவர். இவர் தரும தீர்த்தங்காரிடத்தே பெரிதும் ஈடுபாடு உடையவர் என்பதும் கார் வெட்டியரசன் விசயன் காலத்தில் இருந்தவர் என்பதும் அவ்விசயன் வேண்டுகோளின்படி இந்நூலை இயற்றினார் என்பதும் சூளாமணி செய்யுள் ஒன்றின் மூலம் அறியலாம். பெரும்பான்மையான தமிழ் நூல்களின் காலத்தை உறுதியாக கூற இயலாததைப் போலவே இதன் காலத்தையும் திட்டமாக கூற முடியவில்லை. சிலர் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் சிலர் அல்ல என்றும் கூறுவர். ஆறுகத நூலாகிய பிரதபா நியோக மகாபுராணத்தில் கூறப்பட்டுள்ள பழைய கதையொன்றினை பொருளாக கொண்டு எழுந்த நூல் சூளாமணி என்றும் அருக கடவுளால் அருளி செய்யப்பட்ட மகாபுராணமே இதற்கு முதல் நூல் என்றும் கூறுவர். மேலும் மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ள ஸ்ரீபுராணம்தான் முதல் நூல் என்றும் கூறுவர். அப்புராணத்தின் கண் 11ஆம் தீர்த்தங்கராகிய சிரேயாம்ச சுவாமி புராணத்தின் கண் இக்கதை கூறப்பட்டுள்ளது. இக்கதையே தோளாமொழி தேவர்க்கு காப்பிய பொருளாயிற்று. இறைவனுடைய சிறப்புகள் காப்பிய பாத்திரங்கள் மூலம் போற்றப்படுகின்றன. மன்னன் சுவலசனடி கீழ்வருமாறு இறைவனை பாராட்டுகின்றான். எந்த அணிகலன்களையும் அணியாமலேயே இயற்கையொளி விளங்க பெறுபவன், வரம்பில்லா ஞானத்தை பெற்றவன், கடையில்லா அறிவுடையவன், பகைமை குணம் தோன்றுகின்ற கூறிய படைக்கலன்கள் எதுவும் அமையப் பெறாத வடிவத்தை உடையவன், தரும சக்கரத்தை உடையவன் என்று பாடுகின்றார். சுவலனசடி மன்னன் இறைவனை வணங்கி திரும்பும் சமயத்தில் சாரணர் இருவர் விண்ணில் நின்றும் இறங்கி திருக்கோயிலை வணங்கினர். விண்ணவர்கள் போற்றுமாறு மனம் பொருந்திய தாமரை மலர் மேல் சென்று அருளியவன். யாம் போற்றினாலும் மகிழ்வதில்லை, விருப்பு வெறுப்பு அற்றவன், எல்லோர்க்கும் ஒரே தன்மையாய் அருள் புரிபவன், மனம் நிறைந்த தாமரை மேல் வான் வணங்கச் சென்றவன். சுவலனசடியின் மகள் சுய பிரம்பை இறைவனின் குணங்களாக போற்றி துதிக்கிறாள். ஆதியங்கடவுள் அறிதற்கரிய மறைகளை தந்தருளியவன், மெய்யறிவுக்கு உரியவன், தாமரை மலரின் மேல் சென்று அருளியவன், காமனை கடிந்தவன், காலனை காய்ந்தவன், திருவுரு மார்பினன், எல்லா உயிர்களுக்கும் தன்னொளியை தந்தவன், அடியார்களின் துன்பங்களை தீர்த்து அருளியவன். துறவுச் சருக்கத்தில் பயாபதி மன்னன் அருகத்தேவனை மிகவும் போற்றி பாடுகின்றான். மன்னன் சுவலனசடி சாரணர் இருவரையும் வணங்குகின்றான். அனைவருக்கும் அறத்தை கூறுவதே தம் பணியாக கொண்டிருக்கும் சாரணர் மன்னனுக்கும் அறிவுரை கூறுகின்றான். மெய்யுணர்வு இல்லாமை என்கின்ற வித்தினின்று உண்டாகி விடாது தொடர்ந்து வருவது பிறவிகள். அந்த பிறப்புகளின் வரிசை இவ்வளவு என்று எண்ண இயலாது. பழவினை செலுத்துதலால் மீண்டும் பிறந்து அதிலும் சில செயல்களை செய்து மீண்டும் பிறந்து துன்பப்படும் இயல்பின உயிர்கள். அவை சார்பு கிடைக்கும் வரையில் மாறி மாறி பல பிறப்புகளில் பிறந்து வருந்தும். தொடர்ந்து வரும் பிறவி பிணியை ஒழிக்கும் வழி யாது எனில் அருக கடவுளின் திருவடிகளை அடைதலே. அதற்கு துணையாக இருப்பது மும்மணியே என விளக்குகிறார். ஏற்கனவே விளக்கம் தந்திருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பயாபதி மன்னன் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை துதித்து பாடுகின்றான். பின்னர் ஒரு துறவியை கண்டு வணங்குகின்றான். இல்வாழ்க்கையின் இன்பம் எத்தகையது என்பதை அத்துறவியும் விளக்குகின்றார். ஒருவன் தன்னை ஒரு காட்டு யானை துரத்து வர ஓடி
நச்சுப்பாம்பு வாழ்கின்ற ஆழமான கிணற்றில் வீழ்ந்து அதனுள் தொங்குகின்ற ஒரு கொடியை பிடித்து கொண்டு தொங்கினான். அப்போது மேலே இருந்து தேன்கூட்டிலிருந்து நழுவி சொட்டிய தேன்துளி ஒன்று தன் வாயில் விழ அதனை சுவைத்து மகிழ்ந்தான். அதனை ஒப்பதாம் இவ்வாழ்க்கை. பல்வேறு வகைப்பட்ட துன்பம் நிறைந்த மானிட வாழ்க்கையினூடே அவர்கள் நுகரும் இன்பம் அத்தகையதுதான். இத்தகைய அருமையான கருத்துக்களை இந்நூல் கொண்டு விளங்குகின்றது.